வெல்கம் டு சாந்திஸ் கஃபே. டெய்லி ஒரு ஆத்தரை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூஜிடிஆர்பி யூனிட் 1க்கு ராமச்சந்திரன் நாயர் புக்ல இருந்து இன்னைக்கான ஆத்தர் யாருன்னு பார்க்கலாம். ஐசக் வால்டன். இந்த ஐசக் வால்டன் எப்போ பிறகுறாங்க அப்படின்னா 1593ல பிறந்து 1683ல வந்து இறந்துடுறாரு. இவர் யாரோட கண்டெம்பரரின்னு சொல்றாங்கன்னா ஜான் மில்டனோட கண்டெம்பரரி ரைட்டர். இவர் வந்து அவரோட முக்கியமான ஒர்க்கான கம்ப்ளீட் ஆங்குலர் அந்த புக்க வச்சுதான் இவர் வந்து ஃபேமஸ் ஆகுறாங்க. இந்த கம்ப்ளீட் ஆங்குலர் அப்படிங்கிற புக்கு எப்போ பப்ளிஷ் ஆகுதுன்னா 1653ல வந்து பப்ளிஷ் ஆகுது. தன்னோட இறப்புக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புக்க வந்து பப்ளிஷ் பண்றாரு ஐசக் வால்டன். ஐசக் வால்டன் சொன்னோடனே நமக்கு டக்குன்னு என்ன வரும்? ஜான் டன்னோட பயோகிராஃபர். அவர்தான் வந்து ஐசக் வால்டன் இல்லையா? ஓகே. The book was designed for the instruction of fishermen but became a popular even with those who knew nothing of angling because of its gossip style and rustic flavor. இந்த புக்கு எதுக்காக எழுதுறாங்க அப்படின்னா வந்து ஃபிஷர்மேனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் எழுதுறாரு. ஆனா மீன் பிடிக்க பத்தி எதுவுமே தெரியாத ஒருத்தவங்களுக்கு கூட இந்த புக் வந்து ஃபேமஸ் ஆகுது. அவங்களுக்கு கூட இன்ட்ரெஸ்டா இருக்கு படிக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட அந்த காசிப் ஸ்டைலும் அப்புறம் அந்த கிராமிய நடையும் அந்த கிசுகிசுப்பு பேச்சு இது எல்லாமே தான் இந்த புக்கை வந்து ஹைலைட் பண்ணி ரீடர்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து இந்த புக் வந்து தூண்டுது. ஓகேவா? ஐசக் வால்டன் ஹேட் a pretty long life extending from the Elizabethan age to restoration period. எலிசபெத்தன் ஏஜ்ங்கிறது நம்ம எதை சொல்லுவோம்? 1558ல இருந்து 1603 வரைக்கும் உள்ள பீரியட் வந்து எலிசபெத்தன் ஏஜ்னு சொல்லுவோம். அதுல இருந்து ஏன்னா இவர் 1593ல தானே வந்து பிறந்திருக்காங்க. அப்போ 1558லயே எலிசபெத்தன் பீரியட் வந்துருது. அப்போ 1593ங்கிறது எலிசபெத்தன் பீரியட்ல தான் இவர் பிறகுறாரு. அதுல இருந்து ரெஸ்டோரேஷன் பீரியட் வரைக்கும் 1660 வரைக்கும் வந்து வாழ்றாரு. 1660ல இருந்து 1685 வரைக்கும் ரெஸ்டோரேஷன் பீரியட் பார்த்தோம் இல்லையா? அது வரைக்கும் இவர் இருக்கிறதுனால எலிசபெத்தன் ஏஜ்ல இருந்து ரெஸ்டோரேஷன் பீரியட் வரைக்கும் வந்து இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. The political upheavals of the time did not affect him, and in fact his book about the sports of angling was written during the period of the civil war. இவரோட இவரோட காலத்துல அந்த பொலிட்டிக்கல் பீரியட்ல உள்ள அந்த ஒரு சில கழகங்கள் சொல்லுவோம்ல, அப்ஹீவல்ஸ்னா வந்து கழகங்கள் அதெல்லாம் வந்து இவர் வந்து அஃபெக்ட் பண்ணவே இல்லை. இவரோட ஒர்க்கெல்லாம் எந்த சமயத்துல எழுதுறாரு அப்படின்னா வந்து சிவில் வார் சமயத்துல எழுதுறாங்க. இந்த சிவில் வார் எப்ப நடக்குன்னு பார்க்கலாம். 1642ல இருந்து 1651 வரைக்கும் வந்து சிவில் வார் நடக்கும். 1642 டு 1651 அந்த இங்கிலாந்தோட வரலாற்றிலேயே ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டம்னு சொல்லலாம். 1642ல வந்து பியூரிட்டன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? தியேட்டர் எல்லாம் க்ளோஸ் பண்றாங்க. அப்புறமா 1649ல வந்து யாரை வந்து பிகெட் பண்ணுவாங்க? சார்லஸ் ஒன்னு வந்து பிகெட் பண்றாங்க. 1649ல சார்லஸ் ஒன்னு வந்து இறந்துடுறாங்க. அவரோட தலை துண்டிக்கப்பட்டதுக்கு அப்புறமா வந்து இந்த வேர்ல்டு வார் ஒன்னுல சாரி இந்த சிவில் வார் பீரியட்ல தான் சார்லஸ் ஒன்னு வந்து அவரோட இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. அப்புறமா வந்து கொடுங்கோலாட்சி பண்றாரு. இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து அவர் மேல சாட்டப்படும். அப்போ சார்லஸ் ஒன்னு வந்து இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறமா சார்லஸ் ஒன்னோட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாரும் அவர் இப்போ ஒரு ஒரு நல்லா நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்கஃபோல்டு சொல்லுவாங்கல்ல. ஒரு சாரம் கட்டுறது. இப்ப வீடெல்லாம் கட்டும்போது, ஒரு மரக்கட்டையெல்லாம் வச்சு நம்ம சாரம் கட்டுவோம்ல. அதே மாதிரி தூக்கு மேடையில தூக்கு போடுறவங்களுக்கு ஒரு மரக்கட்டையால கட்டியிருப்பாங்க. அதுல வந்து இவரோட தலைய வந்து குனிய வச்சு, அதுல தலைய கட் பண்ணும்போது, அவரோட தலை வந்து தனியா கீழ விழுகுது. அதுலருந்து ரத்தம் வரும் இல்லையா? அந்த ரத்தத்த அந்த கிங்கோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து ஹோல்ட் பண்ற மாரி தன்னோட கர்ச்சீப்பால வந்து எல்லாருமே வந்து அப்படியே பிரஸ் பண்ணதாக ஒரு சில வரலாறு சொல்லுது. அப்போ இது ரொம்ப குரியலான மொமெண்ட்டா இருக்கு அந்த கிங்கோட ஃபாலோவர்ஸ்க்கு. இந்த சிவில் வார் பீரியட்ல. அதனால தான் இந்த சிவில் வார் பீரியட் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா 1649ல இருந்து 1649ல வந்து 9ல இருந்து 1660 வரைக்கும் உள்ள பீரியட வந்து காமன்வெல்த் பீரியட்னு சொல்லுவோம். 1649ல வந்து அவர் இறந்துறாரு. இறந்ததுக்கு அப்புறமா ஒரு 4 இயர்ஸ் 1653 வரைக்கும் பார்லிமெண்ட் வரும். பார்லிமெண்டோட ஆட்சி வருது. அப்புறமா 1653ல இருந்து 59 வரைக்கும் யாரு வந்தாங்கன்னு நம்ம பார்த்திருக்கோம் ஆல்ரெடி. ஆலிவர் குரோம்வெல் வந்து ஆலிவர் குரோம்வெல் வந்து லார்ட் புரொடெக்டர் அப்படிங்கிற பேர்ல வந்து ரூல் பண்றாரு. 1658ல இருந்து 59 வரைக்கும் அவரோட பையன் ரிச்சர்ட் குரோம்வெல் வருவாரு. இதுக்கப்புறமா தான் சார்லஸ் 2 வந்து ஆட்சிக்கு வருவாங்க 1660ல. அது ரொம்ப ஒரு பெரிய கிராண்ட் ஓப்பனிங்கா இருக்கும். அததான் ஜான் ட்ரைடன் வந்து தன்னோட நிறைய போயங்கள்ல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அப்போ அந்த சார்லஸ் 2வோட ஆட்சி காலத்துல அவரோட இல்லீகல்
இல்லீகல் சன்னுக்கும் அப்புறமா வந்து அந்த த்ரோனுக்கு நடக்கிற போட்டி தான் வந்து அப்சலாம் அண்ட் அச்சுடோபல் அப்படிங்கிற ஒரு போயம்ல ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரா அழகா கொண்டு வந்திருப்பாரு ஜான் டிரைடன். அது ஜான் டிரைடனை பத்தி பார்க்கும்போது அதை நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ வந்து சிவில் வார். சிவில் வாரோட பீரியட் எப்பன்னு சொன்னோம்னா 1642ல இருந்து 1651 வரைக்கும் சிவில் வார் நடக்குது. இந்த பீரியட்ல ஒரு பக்கம் இவ்வளோ கலகம் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஐசக் வால்டனுக்கு இது எதுவுமே பாதிப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த லைனோட மீனிங் இதான். டிட் நாட் அஃபெக்ட் ஹிம். இந்த இந்த கலகங்கள் எதுவுமே அவரை பாதிக்கவே இல்லை. அவர் பாட்டுல உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருந்தா கூட. ஓகே. வால்டன் வாஸ் a friend of several great writer of the age like John Donne and Herbert. ஜான் டன்னோ ஜார்ஜ் ஹெர்பர்ட்டோ இவங்கள மெட்டபிசிக்கல் போயிட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த 2 பேரும் இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. பிட்வீன் 1640 அண்ட் 1678 வால்டன் வால்டன் பப்ளிஷ்ட் எ சீரீஸ் ஆஃப் பயோகிராஃபிஸ். இப்போ ஐசக் வால்டன் சொன்னோன்னுமே அவர் ஒரு பெஸ்ட் பயோகிராஃபர் நமக்கு தெரியும். ஜான் டன்னோட பயோகிராஃபர் எழுதினவர் யாருன்னு கேட்டா ஐசக் வால்டன் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதனால அவருக்கு மட்டும் இல்லாம 1640ல இருந்து கிட்டத்தட்ட 38 இயர்ஸ் ஃபுல்லாமே பயோகிராஃபியோட சீரியஸ் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. த பயோகிராஃபி ஆஃப் ஜான் டன் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1640. இப்போ டன்னோட பயோகிராஃபி எப்போ பப்ளிஷ் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா வந்து 1640ல வந்து பப்ளிஷ் ஆகுது. சர் ஹென்ரி வுட்டன் அவரோட பயோகிராஃபி எப்போ எழுதியிருக்காருன்னா 1651ல எழுதியிருக்கிறாரு. அப்புறமா ரிச்சர்ட் குக்கரோட பயோகிராஃபி எப்போ பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா 1665ல வந்து பப்ளிஷ் பண்றாங்க. இந்த 1665 இந்த இயரை சொன்னோன்னையும் நமக்கு ஒரு பெரிய விஷயம் ஞாபகம் வரணும். ஏன்னா வந்து கிரேட் பிளேக் இன் லண்டன்ல உள்ள அந்த கிரேட் பிளேக் வந்து நமக்கு ஞாபகம் வரணும். இந்த 1665ல வந்து அது பரவுது. கிட்டத்தட்ட 68,595 பீப்புள், கிட்டத்தட்ட 67,000 மக்கள் வந்து இந்த பிளேக்கால பாதிக்கப்படுவாங்க. இந்த பாதிப்பை வச்சு பின்னாடி வர்ற ஒரு ஆத்தர் சூப்பரா ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. என்ன ஒர்க் அப்படின்னா டேனியல் டீஃபோட முக்கியமான ஒர்க் என்னன்னு சொல்லி ஞாபகம் இருந்தா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அது ஒரு சூப்பரான ஒரு டிராவல் நாவல் மாதிரி ஒண்ணு வரும். அது என்ன ஒர்க்குன்னு சொல்லி ஞாபகப்படுத்தி உங்களுக்கு ஞாபகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. டேனியல் டீஃபோட ஒரு ஜேர்னல் ஆஃப் த பிளேக் இயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லண்டன்ல 1665ல என்ன அந்த 1 இயர் ஃபுல்லா என்னென்ன விஷயம்லாம் நடந்ததோ அது ஒட்டு மொத்தமா தொகுத்து இந்த ஒர்க்ல 1722ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு டேனியல் டீஃபோ. அதனால இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியம். 1665ல உள்ள இந்த நடந்த இன்சிடென்ட்டை பின்னாடி வர ஒரு டைரிஸ்ட் ஒருத்தர் கூட அவரோட டைரியில நோட் பண்ணியிருப்பாரு. அந்த டைரிஸ்ட் யாருன்னு சொல்லி ஞாபகம் இருந்தா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ இந்த 1665ல யாரு வந்து பயோகிராஃபி எழுதியிருக்காங்க ரிச்சர்ட் குக்கருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஐசக் வால்டன் எழுதியிருக்காரு. இப்போ இந்த ஜேர்னல் ஆஃப் த பிளேக் இயர் லண்டன்ங்கிறத 1665ல நடந்த எல்லா இன்சிடென்ட்டையும் தொகுத்து 1722ல வந்து டேனியல் டீஃபோ கொடுத்தாருன்னு சொன்னோம் இல்லையா. இந்த 1722 இந்த இயரை சொன்னோன்னையும் டக்குன்னு நமக்கு 1922 ஞாபகம் வரணும். கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு அப்புறமா. அப்ப யார் பண்ணியிருப்பாங்க? ஒரு மாடர்ன் பீரியட்ல உள்ள டிஎஸ் எலியட் தன்னோட வேஸ்ட்லேண்ட 1922ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. இப்ப இந்த இயரெல்லாம் கோரிலேஷன் பண்ணி படிச்சுக்கிட்டே போயிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இந்த 1665 பிளேக் இயர் லண்டன், அப்புறமா வந்து ரிச்சர்ட் குக்கரோட பயோகிராஃபி பப்ளிஷ் ஆகுது. இதை வச்சு வந்து டேனியல் டீஃபோ வந்து ஒரு ஒர்க் எழுதுறாரு. அதை 1722ல பப்ளிஷ் பண்றாரு. அதுக்கப்புறமா 200 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து டிஎஸ் எலியட் வேஸ்ட்லேண்ட் பப்ளிஷ் பண்றாரு 1922ல. ஓகேவா? ஓகே. இப்போ ஜார்ஜ் ஹெர்பர்ட் அப்படிங்கிறது இவரோட பயோகிராஃபிய 1670ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு ஐசக் வால்டன். பிஷப் சாண்டர்சன் அப்படிங்கிறவங்க 1678ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அவரோட பயோகிராஃபிய. பிஷப் சாண்டர்சனோட பயோகிராஃபிய 1678ல வந்து ஐசக் வால்டன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1678 இந்த இயர்ல ஒரு முக்கியமான ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆகும். எந்த ஒர்க்குன்னு ஞாபகம் இருந்தா உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. These biographies are full of sober praise for their subject. They show Walton's intimate knowledge of these famous men and reveal the author's mellow but profound learning. இந்த பயோகிராஃபிஸ் எல்லாமே அவரோட எவ்வளவு அளவுக்கு இந்த ஆத்தர்ஸை பத்தின நாலேஜ் இவருக்கு இருக்கும் அப்படிங்கிறத அவரோட இந்த பயோகிராஃபியை வந்து நமக்கு காமிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐசக் வால்டன் ரைட்டிங் ஆர் marked by a sober brevity and simplicity of style which compels comparison with Bunyan. இவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே இந்த பன்யனோட ரைட்டிங்ஸோட வந்து ஸ்டைலோட வந்து
கம்பேர் பண்றாங்க. இந்த பனியன், ஜான் பனியன் அப்படின்னு சொன்னோனையும் நமக்கு யாரோ அந்த அவரோட முக்கியமான ஒர்க்கு பில்கிரிம் ப்ராக்ரஸ் ஞாபகம் வரணும். இந்த பில்கிரிம் ப்ராக்ரஸோட பப்ளிஷிங் இயர் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நான் கேட்ட இயருக்கும் ஏதாவது ரிலே ரிலேஷன் இருக்கான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஓகே. In the complete angler, the subject matter is only secondary. More important is the style, which abound the delightfully happy touches. Though Walton total output is light, it is admirable in quality. அதாவது இந்த கம்ப்ளீட் ஆங்கிலர்ல உள்ள சப்ஜெக்ட் மேட்டர்லாம் வந்து பின்னாடி தான். அவரோட ஸ்டைல் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அவரோட என்ன ஸ்டைல்னு பார்த்தோம், அந்த கிசுகிசுப்பு பேசு, ஹாசிப் ஸ்டைல், அப்புறமா வந்து அந்த கிராமிய உரைநடை, இது எல்லாமே தான் நமக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஓகே. இந்த வால்டனோட அவுட்புட் வந்து ஸ்லைட்னா கொஞ்சம் தான். அவுட்புட் இஸ் ஸ்லைட். அதாவது இவர் எழுதின ஒர்க் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஆனா இவரோட அந்த ஸ்டைல் வந்து நம்ம ரொம்பவே அட்மையர் பண்ணி அந்த குவாலிட்டி வந்து ரொம்பவே அதிகமாவே வந்து நம்ம மனசுல பதிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நம்மளோட ராமச்சந்திரன் நாயரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா மொத்தமே வந்து கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. ஒன்னு கம்ப்ளீட் ஆங்கிலர், அது 1653ல வந்து பப்ளிஷ் ஆகுது. 1640ல இருந்து 1678 வரைக்கும் அவர் வந்து பயோகிராபி சீரிஸ் வந்து பப்ளிஷ் பண்றாரு. அதுல எந்தெந்த ஆத்தர் கொடுத்திருக்காங்க, டன்னு, ஹென்ரி வுட்டன், ரிச்சர்ட் குக்கர், ஜார்ஜ் ஹெர்பர்ட், பிரிசப் சாண்டர்சன், இப்படி ஒரு 5 ஆத்தர்ஸோட பயோகிராஃபிய நம்ம ராமச்சந்திரன் நாயர் நமக்கு கொடுத்திருக்காரு. இது வரைக்கும் உள்ள இயர்ஸ் எல்லாம் மட்டும் லைட்டா வந்து ரீகால் பண்ணிட்டு போயிடலாம். 1593ல வந்து ஐசக் வால்டன் பிறக்குறாங்க. 1683ல வந்து இறந்துடுறாங்க. 1653ல வந்து அவரோட கம்ப்ளீட் ஆங்கிலர் பப்ளிஷ் ஆகுது. 1640ல இருந்து 1678 வரைக்கும் ஐசக் வால்டன் வந்து பயோகிராஃபி பப்ளிஷ் பண்றாங்க. அதுல டன்னோட பயோகிராஃபி எப்ப பப்ளிஷ் ஆகுதுன்னா 1640. 1651ல வந்து ஹென்ரி வுட்டன், அப்புறமா 1665ல வந்து ரிச்சர்ட் குக்கர், அதுல வந்து பிளேக் இயர் வருது. அந்த பிளேக் இயர்ல இருந்து அந்த கிரேட் பிளேக் வருது. அதுல கிட்டத்தட்ட வந்து நியர்லி 70,000 பீப்புள்ஸ் வந்து இறந்துடுறாங்க. ஜேர்னல் ஆஃப் பிளேக் இயர் லண்டன்ல வந்து டேனியல் டிஃபோ இதை மென்ஷன் பண்றாங்க. அந்த ஒர்க் வந்து 1722ல பப்ளிஷ் ஆகுது. அதுக்கப்புறமா 200 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து டிஎஸ் எலியட்டோட 1922ல வந்து வேஸ்ட்லேண்ட் பப்ளிஷ் ஆகுது. அப்புறமா ஜார்ஜ் ஹெர்பர்ட்டோட பயோகிராஃபி வந்து 1670ல பப்ளிஷ் ஆகுது. 1678ல வந்து பிஷப் சாண்டர்சன் அவங்களோட ஒர்க் வந்து அவங்களோட பயோகிராஃபி வந்து பப்ளிஷ் ஆகுது. இது எல்லாமே ஒரு வாட்டி நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. பின்னாடி ரீகால் பண்ணும்போது டக்கு டக்குன்னு ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். தேங்க்யூ.